ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி ரவா லட்டு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு கீ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த திராட்சை வந்து நல்லா ப்ளம்ப் ஆகணும். ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுட்டு துருவி வச்ச தேங்காய் இருக்குது இல்லையா, அதுவும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே தேங்காய் இந்த மாதிரி சீவுறப்போ மேலே இருக்க ஸ்கின் ப்ரௌன் கலர் பீல் பண்ணிவிடுங்க, இல்லைனா அது ஒரு நாள் தொண்டை அடக்கும். ஸோ அதுவும் நல்லா பேன் ஃப்ரை பண்ணி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ராவாக கீ போட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ரவை இருக்கு இல்லையா, அது ஒரு டீ கிளாஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டு இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை நல்லா மொறுமொறுன்னு ஆகணும், அப்போ தான் ரவா லட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த முந்திரி தேங்காய் வறுத்ததுலேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து சும்மா பொடி பண்ணதும் எடுத்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஏலக்காய் அந்த இதெல்லாம் மாட்டினா பிடிக்காது. ஸோ அம்மா மேலே இருக்க தோல் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க சீடு மட்டும் லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதை போட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்த ரவையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ரவை எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதே பேனில் சும்மா சூடாக இருக்கிறப்பவே சர்க்கரை லைட்டாக வறுத்துக்கோங்க. பிகாஸ் சர்க்கரை சுத்தமாக கேரமலைஸ் ஆகக்கூடாது, பட் கொஞ்சம் சூடாகணும். அப்போ தான் எல்லாம் லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். அதனால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் வந்து ஒரு 200 ml வந்து ஒரு 100 ml வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுதான் இதோட ப்ரோ டிப்பு. பாருங்கள், அம்மா அந்த கிளாஸ்க்கு பால் எடுத்தாங்க, அது ஆஃபாக கொதிக்க வந்துருச்சு. அப்படி தான் இருக்கணும் ரவா லட்டுக்கு. பால் போட்டு தான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணும். பால் வந்து நீங்கள் ஃபுல்லாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி உருண்டை பிடிங்க. இன்னொரு டிப் என்னென்னா, ரொம்ப சூடாக இருக்கிறப்பவே லட்டூஸ்லாம் நம்ம உருண்டை பிடிக்கணும், இல்லைனா சுத்தமாக வராது லட்டு. நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி லட்டு பிடிச்சிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் ரவா லட்டு பண்ணியே வேஸ்ட் ஆகிடும். எப்போவுமே சூடாக இருக்கிறப்பவே நல்லா பிடிச்சி விடணும். அம்மா வேறு அளவுக்கு அதிகமாக முந்திரி திராட்சை எடுத்து அள்ளி போட்டாங்க. அது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டா இல்லை ரவா லட்டுவான்னு எனக்கே தெரியல. நானே கேட்டுட்டு இருந்தேன், எதுக்குமா எவ்வளோ முந்திரி திராட்சை எடுத்து போட்டிங்கன்னு. நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு போட்டேன்னு சொன்னாங்க. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் முந்திரி திராட்சை உங்கள் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் நல்லாவே சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிட்டோம். அண்ட் பால் ஊற்றாமல் இதுதான் சமோசா அந்த சோமாஸ் பண்ணுவோம் இல்லையா, தெலுங்குல சோமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மைதா மாவு கோட்டிங் வெளில வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அதுக்கும் மிக்சர் இது தான். நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ரவா லட்டுக்கும் எக்ஸ்ட்ராவாக பால் ஊற்றி இந்த மாதிரி லட்டு உருண்டை பிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் அம்மா தான் டேஸ்ட் பார்த்தாங்க, நான் அப்புறம் தான் பார்த்தேன். ஸ்வீட் ரொம்ப மைல்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.